அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. சௌசௌ மோர் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சௌசௌ மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சௌசௌ எடுத்திருக்கேன். கழுவி கட் பண்ணிக்கலாம். சௌசௌ மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சௌசௌ கட் பண்ணி வச்சுருக்கேன், துவரம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன், தனியா 6 வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு, 2 சின்ன வெங்காயம், இஞ்சி, மோர் 2 கப்பு அடித்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, தனியா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா லைட்டாக வறுப்பட்டால் போதும். அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த சௌசௌவை போட்டுக்கலாம். சௌசௌவை போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சௌசௌ நல்லா வதங்கி வரட்டும். சௌசௌ நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் சௌசௌவை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன். சௌசௌவில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன். சௌசௌ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம சௌசௌவை வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன். நம்ம ஆற வச்சுருந்த மசாலா பொருட்கள்லாம் ஆறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ அதில் வந்து தேங்காய், 2 வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அரைஞ்சிருச்சு. தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் சௌசௌவோட சேர்த்துக்கலாம். சௌசௌ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான மசாலா கழுவி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜார் அலசி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்து வரட்டும். சௌசௌவும் அது வரைக்கும் நல்லா ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன். நல்லா கொதிச்சு மேலே எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த மோரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லைட்டாக நுர கட்டி வரட்டும். அது வரைக்கும் நல்லா நம்ம எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன். நல்லா கொதித்து மேலே நுரக்கட்டி வந்துருச்சு. நல்லா காரசாரமான சௌசௌ மோர் குழம்பு ரெடி. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சௌசௌ மோர் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா காரசாரமான டிஃப்ரெண்ட்டான சௌசௌ மோர் குழம்பு ரெடி. சௌசௌ மோர் குழம்பு ரெடி.